Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths 10th chapter ordinary differential equationsல exercise 10.7ல fourth sum பாப்போம் இந்த வீடியோல solve x square plus 1 into dy by dx plus 2xy is equal to x square plus 4. So இதுவும் linear equation அந்த விதத்துல தான் இருக்கு. But dy by dxக்கு முன்னாடி நமக்கு coefficient எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா? So that இந்த equation ஃபுல்லாவே நம்ம x square plus 1 ஆல divide பண்ணிடலாம். ஓகேவா? Divided by x square plus 1 on both sides. பண்ணும்போது என்ன ஆகும் dy by dx is equal to 2x by x square plus 1 y தனியா எழுதிக்கோங்க ஏன்னா y ஓட கோஎஃபிஷியன்ட் வேணும் இல்லையா y தனியா எழுதிக்கோங்க 2xy இருக்கிற இடத்துல இங்க root of x square plus 4 divided by x square plus 1. So இப்போ pq நம்ம எழுதிடலாம் p is equal to 2x by x square plus 1 q is equal to root of x square plus 4 by x square plus 1. Okay, இப்போ integrating factor கண்டுபிடிக்கணும் இல்லையா integrating factor in e power integration of p dx is equal to e power integration of p ஓட value 2x by x square plus 1 into dx. இப்போ பாருங்க இதை integrate பண்ணனும் இதை வந்து differentiate பண்ணி பாருங்க கீழ இருக்கிற denominator differentiate பண்ணீங்கன்னா என்னாகும் x square differentiate பண்ணா 2x வரும் இது 0 ஆயிடும் அப்ப 2x மேல இருக்க numerator நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா so that கீழ இருக்கிற denominator differentiate பண்ணும்போது numerator ஆன்சரா வந்துச்சுனா இதோட integration வந்து நமக்கு என்ன கிடைக்கும் e power log of denominator x square plus 1 ஓகேவா இப்போ e log cancel ஆயிடுச்சுனா நமக்கு ஆன்சர் x square plus 1 so இதுதான் integrating factor general solution y into e power integration of p dx is equal to q integration of q e power integration of p dx into dx plus c y into integrating factor நமக்கு x square plus 1 is equal to q ஓட value integration of q வந்து நமக்கு இது வந்து x square plus 1 e power p dx x square plus 1 q ஓட value root of x square plus 4 divided by x square plus 1 into dx plus c இது இந்த பக்கம் இருக்கத நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் அது அப்படியே வெச்சுக்கும் y into x square plus 1 இங்க பாருங்க இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடும் நமக்கு இப்போ integration of root of x square plus 4 into dx plus c so இது என்ன ஃபார்முலால இருக்கு root of x square plus a square அந்த ஃபார்முலால இருக்கு என்ன ஃபார்முலா root of x square plus a square into dx இதுக்கு என்ன ஆன்சர் வரும் x by 2 into root of x square plus a square plus 2 log of x plus root of x square plus a square plus c so இதுதான் ஃபார்முலா ஒரு இன்டகிரேஷன் ஃபார்முலா இது இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டுருக்கேன் இன்டகிரேஷன் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரியல ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த சம்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இது வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா இப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதினோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க y into x square plus 1 is equal to x by 2 into x square plus a square அப்போ x square plus 4
ப்ளஸ் 2 log எக்ஸ், ஏன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் சி 2 log எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து இது ஈஸியாக கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.